ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய நாட்களில் மகர ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நிகழப்போகுது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டில் தற்போது நடக்கக்கூடிய மாதத்தை கும்ப மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்போ சூரியன் கும்பத்தில் வராரோ அதுதான் மாசி மாதம், கும்ப மாதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 13 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்ப மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த கும்ப மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் நிறைந்த மாதம்னு சொல்லுவாங்க. ஏன்னா மகத்துவம் நிறைந்த மாசி அப்படின்னு சொல்கிறதுண்டு. நிறைய நன்மைகளை தரக்கூடிய இந்த மாசி மாதம், குறிப்பாக பிப்ரவரி 21க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாசி மாதம் தான் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதனுடைய அடிப்படையில் நிகழக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகரம் ராசி. மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு யோக பலன்கள் அதிக அளவு கிடைக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த டைமில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுடைய வார்த்தைகள் தாங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கவனத்துக்கு வரணும். அதாவது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு தெரியவே தெரியறது கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்காமலே நம்ம வார்த்தைகளை பேசிடுறோம். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இது வரைக்கும் உங்களுடைய ராசியில் பயணித்து வந்த சனி பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா முழுமையாக விடுதலை அடைய போகிறாரு. ஸோ சனி விலகிறார் இல்லையா? சனி விலகும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. அதாவது வாகனத்தில் போகும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க. நிறைய தேவையில்லாத சகவாசங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க. உங்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும் செய்யுங்க. அஷ்டமத்தில் வேற கேது பகவான் வந்திருக்கிறாரு. ஏதாவது ஒரு யோசனையை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நிம்மதியான தூக்கம் அப்படின்றது இருக்கவே இருக்காது. அதாவது யார் ஒருத்தங்க சரியான அளவுக்கு தூங்காமல் சரியான சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஆரோக்கியத்தில் ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனைகள் அப்படின்றது வந்துடும். சொல்லப்போனால் இது ரெண்டும் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமாக ஒருத்தங்க இருக்கணும் அப்படின்னா நல்ல சாப்பாடு இருக்கணும், நல்ல தூக்கம் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் சிறப்பாக இருக்க முடியும். நம்மளுடைய உடலுக்கு தேவையான முழுக்க முழுக்க கிடைக்கக்கூடிய சக்திகள் எல்லாமே எங்கே இருந்துன்னா நம்மளுடைய உணவில் இருந்து தான் கிடைக்கிது. அதனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். தரமான உணவுகள் சாப்பிடணும். நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ, நம்ம எந்த அளவுக்கு உடல் உழைப்புகளை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஓய்வு எடுக்காமல் நம்ம வேலை மட்டும் செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம எனர்ஜியெல்லாம் லாஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் கவனமாக இருங்க. அதே போல் வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு அப்படின்னு எல்லா இடமுமே, குறிப்பாக மகர ராசிக்காரங்க இந்த இடம்தான் அப்படின்லாம் ஒன்றுமே சொல்கிறது கிடையாது. எல்லா இடமுமே நீங்கள் வெளியில் வரீங்க வீட்டை விட்டு அப்படின்னா கூட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டில் பேசுகிறீங்க, இல்லை வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்டே நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா கூட கவனமாக தான் பேசணும். ஏன்னா வார்த்தை ரொம்ப முக்கியம். அது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தெரியாத இருக்கக்கூடிய வழிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்குறவங்களுக்கு மிகப்பெரிய வழிகளை கொடுக்குற மாதிரி இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுடைய பேச்சிலேருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் அடுத்தவங்களை நோக்கடிக்கிற மாதிரி தான் இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருங்க. அடிக்கடி பேசி சிக்கலில் மாட்டிக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய பேச்சில் நீங்கள் நிதானத்தை கடைப்பிடிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு அப்படின்னு 4 கிரகங்கள் இருக்க போகிறாங்க. வாக்குஸ்தானத்தில் இந்த 4 கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும். அதே போல் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பயணத்தின் பொழுதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பயண சமயத்துலலாம் ஜாக்கிரதையாக இருங்க. விலையுயர்ந்த பொருட்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கவனமாக வச்சுக்கோங்க. இல்லை நிறைய நகை நட்டெல்லாம் போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது நீங்கள் எந்த தப்புமே செய்யலை அப்படின்னாலுமே கூட இந்த காலகட்டங்களில் தேவையில்லாமல் ஒரு சில சிக்கல்களை நீங்கள் சிக்கிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. அதாவது அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். நீங்கள் எந்த துறையில் வேணாலும் வேலை செய்யலாம். ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆரோக்கியம் விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட போகுது. சனி பகவான் உங்களை விட்டு விலகக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் போகிற போக்கில் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு போயிடுவார். அதனால் சளி தொந்தரவு, சுவாச கோளாறு இதெல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. மேலும் ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள் இருக்குது அப்படின்னா அது தொடர்பான விஷயங்கள்லையுமே நீங்கள் முழுக்க முழுக்க கவனமாக இருக்கணும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் அப்படின்றது நிறையவே இருக்குது. ஸோ மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் சரி, அந்த காரியம் சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அப்படி நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுக்கோங்க.
நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் நல்லதா கெட்டதா அப்படின்றத, இதனால் எத்தனை பேர் நன்மை அடைவாங்க, எத்தனை பேருக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்றத எல்லாத்தையுமே நீங்கள் தீர ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செய்யணும். திட்டமிட்டு செய்யுங்க. எந்த ஒரு காரியமே நீங்கள் சரியாக பிளான் பண்ணி செய்யும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படவே ஏற்படாது. அதே போல் சரியான நேரத்தில் அது நடந்து முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. திட்டமிட்டு செய்யும் பொழுது காரியங்களில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் தொற்று விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும். தொற்று வியாதிகள் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நெகட்டிவாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்யணும், என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றத கண்டிப்பாக வந்து வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அந்த பரிகாரத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம். எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் கடந்து வரணும் அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுலேருந்தே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு வாயில தான் கண்டமே இருக்குது. வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்க. யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து நடந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லதும் கூட. ஸோ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் அப்படின்றது உருவாகும். ஏன்னா வேத ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய ராஜான்னு சொல்லக்கூடியவர் தான் சூரியன். அவர் ஒரு முறைக்கு அதாவது மாதத்துக்கு ஒரு முறை வந்து ராசியை மாற்றுறாரு இல்லையா? அப்படி அவர் மாற்றும் பொழுது எல்லா ராசிக்குமே அதனுடைய தாக்கத்தை வந்து கொடுக்குவார். இப்பட்ட சூரிய பகவான் மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு பயிற்சியாகி இருக்கிறாருங்க. ஸோ கும்பராசியை சூரியன் வந்து பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவு மாற்றம் இருக்கும். அதாவது கும்பராசியினுடைய அதிபதி சனி பகவான். ஜோதிடத்தில் சூரியனும் சனி பகவானும் நட்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ரெண்டுமே வந்து எதிரிகள் தான். நட்பு கிரகங்களாக இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலுமே கூட இந்த சனியும் சூரியனும் பார்த்திங்கன்னா தந்தை மகன், அப்பா மகன் அப்படின்ற ஒரு உறவை கொண்டவங்க. ஸோ இந்த சூரிய பயிற்சியால் பிறந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா நிச்சயமாக சிறப்பானதாக தானே இருக்க முடியும். சூரிய பயிற்சியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும், 12 ராசிகளில் மகர ராசியினுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு மோசமாக இருக்கும், என்னென்ன விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது இப்போது மகர ராசி நேயர்களுக்கு நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க 2வது வீட்டுக்கு தான் சூரியன் வந்திருக்காரு. இதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பரம்பரை சொத்துக்கள் எதுவும் உங்கள் கைக்கு வராமல் இருக்குது, அது உங்களுக்கானது தான், ஆனால் இன்னும் உங்கள் கைக்கு வராமல் இருக்குது, உங்களுக்கு கிடைக்காம இருக்குது அப்படின்னா அந்த பரம்பரை சொத்துக்கள் வந்து உங்களுக்கு இப்போ கிடைக்கும். இல்லைனா வேறு எதுலேயாவது பழைய முன்னாடி காலத்துலேயே எதாலையாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து இப்போ நல்ல ஒரு நிதி ஆதாயம் கிடைக்கும். ஒன்று சொத்து கிடைக்கும், இல்லைனா எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து இப்போ உங்களுக்கு ஏதாவது லாபங்கள் வந்து கிடைக்கும். நிதிநிலை ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பணத்தை உங்களால் சேமிக்க முடியும். மகர ராசி நேயர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குது. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பரஸ்பரமானது இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு வந்து கிடைக்கும். நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து இப்போ நடக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு இந்த அளவுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னா நீங்களே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் வந்து இப்போ நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் பெண்களுக்கு எப்படி இருக்குது, மகர ராசியுடைய பெண்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத நம்ம கட்டாயம் வந்து தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுது. ஏன் பெண்களுக்கு இதில் குறிப்பாக சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா பெண்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து சாதிக்கணும் அப்படின்றதில் ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க. அப்போது அந்த மாதிரியான காலகட்டங்களில் இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா எப்போ என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எதை செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கண்டிப்பாக வந்து வரவே வராது. அப்படின்றதுக்காக தான் பெண்களுக்கு அப்படின்னு தனிப்பட்ட முறையிலையும் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பிறந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து சரியாக போகும். அதாவது ராசிக்கு 2ல் ராகுவும் 8ல் வந்து கேதுவும் இருக்கிறாங்க. அப்படின்றதுனால நடைமுறைக்கு சாத்தியமில்லாத வாக்குகளை எல்லாம் கண்டிப்பாக தயவு செஞ்சு நீங்கள் கொடுத்துடாதீங்க. உங்களால் அது முடியாதுன்னு தெரியும், நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த கூட நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு யார்ட்டையும் வாக்குறுதிகள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தியா, அதுதான் கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைமில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு வந்துகிட்டே தாங்க இருக்கும். எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உங்கள்கிட்ட இருக்குன்றதுனால பயப்படாதீங்க. நிறைய சிந்தனைகள் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய அன்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பெண்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய அன்பு கொண்டவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிம்மதியான சூழ்நிலைகள் வந்து நிலவ போகுது. உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருந்த எல்லா குழப்பங்களும் நீங்கி நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு சிலர்லாம் விட்டு பிரிஞ்சுலாம் இருப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்களாம் இப்போ மீண்டும் வந்து சேருவாங்க.
பெண்களே, உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது. பிள்ளைங்களால ஏற்பட்ட மன உளைச்சல் எல்லாம் குறையும். சிக்கனமா இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதுவே போதும். இந்த காலகட்டங்கள் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளை கூட நீங்க மீட்பீங்க. அதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் கூடி வரும். புதிய அணிகலன்கள், அழகு, ஆடம்பர பொருட்கள் அப்படின்னு எல்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, திருமண பாக்கியத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை ரொம்ப அற்புதமாக இருக்கும். அற்புதமான நல்ல நேரம். மூத்த சகோதரர் சகோதரிகள்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கூட மறைந்து போகும். எல்லா நன்மைகளும் நடக்கக்கூடியதாக தான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு சிவ வழிபாடுகள் செய்யுங்க. சிவ மந்திரங்கள் கேளுங்க. சிவநாமத்தை உச்சரியுங்க. இல்லை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிதுன்னா கோளார் பதிகத்தை நீங்கள் கேளுங்க. கோளார் பதிகத்தை யாரெல்லாம் தினந்தோறும் கேட்குறீங்களோ அவங்களுக்கு அன்னைய தினத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் காணாமல் போகும். மறக்காமல் முயற்சி பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க.